స్తోత్రం 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 యేసువే మాకు స్తోత్రం 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 హల్లెలూయా స్తోత్రం 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 ஆண்டவரே యేసుவே మాకు స్తోత్రం 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 மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ ஸ்துதியும் புகழும் ஸ்தோத்திரமோ தூயவர் உமக்கன்றோ துதியும்
பிதாவே. உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த மாதத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஆலயத்திலே வரும்படியாய் அடியால் நீ தந்த நல்ல ஆண்டவரே சுகத்திற்காக, ஜீவனுக்காக, ஆண்டவரே கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை உடைய கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே இயேசுவே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உடைய ரத்தத்தினால் எங்களை கழுவும் ஆண்டவரே. உச்ச தலைமை உள்ளம் வரை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆண்டவரே. கர்த்தாவே எங்கள் பாவங்களெல்லாம் எங்களுக்கு ஆண்டவரே கழுவி எங்களை குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னித்து உண்மை ஆண்டவரே பரிசுத்தத்தோடு அலங்கரித்து ஆராதிக்கத்தக்கதாக கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தரை ஆண்டவரே பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ளுங்கன்னு சொன்னீரப்பா. அப்படியாக உண்மை ஆண்டவரை தொழுது கொள்ள ஆராதிக்க ஆண்டவர் எங்களை முதலாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவர் இயேசுவே, எங்களை மாத்திரமல்ல வருகிறது ஒப்பு கொடுக்குறோம். அவர்களே கழுவீராக ஆண்டவரை கழுவப்பட்டவர்களாக சுத்திகரிக்கப்பட்டவர்களாக சமூகத்தில் காணப்பட உதவி செய்யுங்க. எங்களையும் மாத்திரமல்ல வருகிறே மாத்திரமல்ல இடம் முழுவதும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் தெளிக்கிறோம். ஆண்டவர் இந்த இடத்தையும் நீ பரிசுத்தப்படுத்தும். ஒரு திசை கூட கர்த்தாவே 2 பேர் 3 பேர் நாமத்தால் எங்கே கூடுகளோ நடுவில் இருக்கிறேன்னு சொன்னீரே. எங்கள் மத்தியில் இருந்து இந்த ஆராதனை நடத்துவீராக. நாங்கள் பாடல்கள் மூலியமாக எங்களோட பேசும், பாடலுடைய வரிகள் மூலியமாக எங்களோட பேசும், அபிஷேகத்தினாலே பேசும், வார்த்தையினாலே பேசும். அன்று நாங்கள் ஏற்க போது துதி ஸ்தோத்திரத்திலே ஆவியான பிரியப்படுவீராக. எனக்கென்று ஒரு ஜனத்தை ஏற்படுத்துவேன், அவர் என் துதியை சொல்லிவோன்னு சொன்னீரே. ஒவ்வொருடைய வாயும் திறந்து உம்மை துதிக்க ஆராதிக்க உம்மை பிரஸ்தாபப்படுத்துகிற கிருபை செய்வீராக. என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்துலையும் நான் உன்னிடத்தில் வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீரே. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பிரஸ்தாபப்படுத்துகிறவரை ஆசீர்வதிப்பீராக, துதிக்கிறவரை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, துதிக்கும் போது எல்லா கட்டுகளும் உடையும் அப்பா. துதிக்கும் போது அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும் ஆண்டவரே. கர்த்தரை துதிக்கும் போது எல்லா மதில்கள் விழும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியாக உம்மை துதித்து 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 ஆண்டவரை ஜெயமெடுக்க ஆராதித்த சுகம் பெற்றுக்கொள்ள துதிக்கும் போதே கர்த்தரே ஆவியானவர் எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு. கட்டுலேருந்து விடல, சாபத்திலிருந்து விடல ஆண்டவர், எல்லாம் ஒருவிலிருந்து விடல, வியாதிலிருந்து விடல, கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்படுவதாக அப்பா. கர்த்தர் உடைய ஆலயத்தை மகிமையால பிரசவத்தினால போதே நிரப்பி தேவனுடைய ஆவியானவராமே தொடக்கம் முதல் முடிவரை வல்லமையாக நிரப்பி கபாரா ஷாகா தியானா அந்த ரே கபாலாத ரே கந்தாராப ஆவியோடு உண்மையோடு போய் தொழுது கொள்ளபடி பசுத்த ஆவியான அனுகிரகம் செய்வீராக. என்னுடைய ஜனங்களை வீட்டுக்கு கொண்டு வந்து ஜப வீட்டுக்கு கொண்டு வந்து மகிழ்வு சொன்னீரே. வந்த ஒருவரும் வந்த வண்ணமே அல்ல, போகும்போது மகிழ்ச்சியோடு திரும்ப கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்கள் மாத்திரம் அல்ல, பசுத்து வந்து ஆராதிக்கிற எல்லா ஆறலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. கர்த்தாவே, ஆராதி விரோதமாக உருவாக்குற எல்லா ஆயுதம் வாய்க்காமல் போகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே இயேசுவே, இதோ எங்களுடைய ஆராதி பசுத்தோடைய விரோதமாக எழுப்புற மனித வல்லமை, வன்கண், பொறாமை, எரிச்சல், பிசாசின் கிரிலை இயேசு நாமத்தில் கட்டி சுட்டறிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய ஆவியை தொடர்ந்து எங்களோடு வைத்திருக்கும். எல்லாம் துதிக்க நமக்கு ஒப்பு கொடுக்குறோம். சண்டே கிளாஸ் நம்ம ஆராதனை பின்பு நடக்கிற சண்டே கிளாஸ் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்கும் ஜீவன் நல்ல பீடா. ஆமென். சொல்லலாம் பாடலை பாடி கதை நம்ம மையப்படுத்துகிறோம். ஆண்டவர் இந்த வருஷத்தில் நம்ம கொடுத்த வாக்கு தத்துவத்தை அப்படியே என்னுடைய ஆவியும் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன், அவர்கள் வளர்வார்கள் சொன்னார். கர்த்தர் தம்முடைய வாக்கத்தை நம்ம நிறைவேற்றும்படியாக என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தெய்வால் என்னை நடத்துவார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, ஆவியை பெற்றுக்கொள்ள, வளர நம்மை கர்த்தர் நடத்துவாராக. படுமா என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ ஸ்தோத்திரம்
நம்மளோட வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. ஆங்கில பாட்டில் பாடுவோம், dare to be a Daniel, dare to stand alone, dare to have a purpose, dare to make it good. நாம் தனியாக திக்கற்றோடாய் நாம் இந்த உலகத்திலே ஆண்டவரை விடலை. கர்த்தர் நம்மோடு இருந்து நம்ம தானியேலை போல ஜெபிக்க, தானியேலை போல நிற்க, தானியேலை போல முன்னேற கர்த்தர் நம்ம கிருபை செய்வார். பாடும் விசுவாசத்தோடு. Dare to be a Daniel, dare to stand alone, dare to have a purpose firm, dare to make it known. Dare to be a Daniel, dare to stand alone, dare to have a purpose firm, dare to make it known. Standing by a purpose true, heeding God's command. Honor them, the faithful few are hail to Daniel's band. Dare to be a Daniel, dare to stand alone, dare to have a purpose firm, dare to make it known. Many mighty men are lost, daring not to stand, who for God had been a host by joining Daniel's band. Dare to be a Daniel, dare to stand alone, dare to have a purpose firm, dare to make it known. Dare to be a Daniel, dare to stand alone, dare to have a purpose firm, dare to make it known. Many giants great and tall, stalking through the land, headlong to the earth would fall if met by Daniel's band. Dare to be a Daniel, dare to stand alone, dare to have a purpose firm, dare to make it known. Dare to be a Daniel, dare to stand alone, dare to have a purpose firm, dare to make it known. Hold the gospel banner high, on to victory grand. Satan and his host defy and shout for Daniel's band. Dare to be a Daniel, dare to stand alone, dare to have a purpose firm, dare to make it known. Dare to be a Daniel, dare to stand alone, dare to have a purpose firm, dare to make it known. ஹல்லேலூயா. அநேக வல்லமையாய் பயன்படுத்த தாசர்கள் நம்ம விட்டு கடந்து போனாலும் நாம் உறுதியாக கர்த்தருக்காக நின்று தானியேலை போல ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆகில கர்த்தர் நம்மோடு கூட இருக்கார். ஆகினால எனக்கு இனி பயம் ஏன்? இந்த வருஷத்து வாக்குத்தத்தம், பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. எனக்கு ஏன் இனி பயமே? எந்த இயேசு என் துணையே. முதல்ல நம்ம பாடின பாடலில் கூட என்னை மறவாய் இயேசுவை கூட ஆபத்தில் அருள் துணையே என்று பாடும். இன்றும் ஆண்டவர் கர்த்தர் இயேசு எனக்கு துணையே பாடுவோமா? எனக்கே இனி பயமே, எந்த இயேசு என் துணையே. என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார்.
ஆண்டவரே கர்த்தர் துயரப்படும் போது ஆண்டவரே மனிதெல்லாம் விட்டு போயிடுவாங்க, ஆனா நீ துன்பப்படும் போதுதான் என்னோட இருக்கிறப்பா, துணையா இருக்கிறப்பா. ஆண்டவரே நான் துன்பப்பட்டது நல்லதப்பா, நான் உபத்திரப்பட்டது நல்லது ஆண்டவரே. அதனால உங்களோட பிரமாணங்களை கற்றுக்கொண்டே ஓ ஹல்லேலூயா. நீர் அறியாத ஒண்ணு என் வாழ்க்கையில நடக்கலப்பா ஆண்டவரே. கர்த்தாவே நீ அனுமதிக்காத ஒண்ணு நடக்கல ஆண்டவரே. உம்மிடத்துல அன்பு கூறலுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது ஆண்டவரே. நீ தான் இந்த உலகத்தில் எனக்கு துணையப்பா, என்னை பலப்படுத்துகிற துணையே, என்னோடு இருக்கிற துணையாளரே, மக்கள் நன்றி 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 நன்றி. கர்த்தர் உங்களோட துணையா இருக்கிறார், நீங்க தனியா இல்ல. கர்த்தர் உங்களை நீங்க அனாதையா விடல, கர்த்தரே உங்களோட இருக்கிற எத்தனை பேர் விசுவாசி இந்த காலை வேளையில ஒருவேளை சோர்ந்து போய் வந்திருக்கலாம். ஏன் இந்த துன்பம், ஏன் எனக்கு இந்த நெருக்கம், ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த உபத்திரம். இந்த வருஷத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் பேசுகிறார், உங்களோடு கர்த்தர் பலப்படுத்துகிறார். மகனே மகளே, நீ தனியா அல்ல. நீ துன்பப்படும் போது நானும் உன்னோடு கூட சேர்ந்து துன்பப்படுகிறேன். நீ உபத்திரப்படும் போது நானும் உன்னோடு கூட உபத்திரப்படுகிறேன். நீ நெருக்கப்படும் போது நானும் உன்னோடு கூட நெருக்கப்படுகிறேன். அந்த வேளையில நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ தனியாய் அல்ல. ஓ ரிபா கபாலா சந்தலபா, உன்னுடைய வலது கரத்தை பிடித்து பயப்படாதே பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இருக்கிறவராக இருக்கிறவர் உங்களோடு இருக்கிறார். அதனால யார் உங்களோடு இருக்கிறாரோ இல்லையோ, கர்த்தர் உங்களோடு இருக்க வேண்டும். இது எப்படி நடந்தது? எல்லாரோடு கர்த்தர் இருக்க மாட்டார். தம்முடைய ரத்தத்தினால யாரை கழுவினாரோ, தம்முடைய பிள்ளைகளாக யாரை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுகிறார்களோ அவர்களோடு கூட கர்த்தர் இருக்கு. அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனையில நான் பாய்வேன். நாமே முன்னாடி என்ன சேனையா இருந்தாலும், அது எவ்வளவு தெருள் கூட்டமான சேனையா இருந்தால் நீங்க பயப்பட வேண்டியதில்லை. நீங்க அவர் உங்களோடு இருந்தா ஒரு மதிலையும் நீங்க தாண்டுவீங்க. ஹல்லேலூயா. பாயும் தாண்டுகிற தைரியம் எப்படி வரணும்னா கர்த்தர் கூட இருக்க போதும். எத்தனை பேர் ஆண்டவர் அப்படி பாடி கையில தட்டி கர்த்தரை ஆராதிக்க விரும்புகிறீங்க? எழுந்துட்டு கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர்
பாய்ந்துடுவேன். ஒரு சேனைக்குள்ள பாயிற, நடக்கிறதல்ல, ஓடுகிறதல்ல, பாயிற அனுபவத்தை கத்த தருவார். ஹல்லேலூயா. பின்னிட்டு உள்ள விழுதல்ல, முன்னிட்டு பாய்கிற அனுபவத்தை இயேசு தருகிறார். எவ்வளவு பெரிய மதில் ஆனாலும் தாண்டவே செய்வார். ஹல்லேலூயா. எவ்வளவுதான் முன்னேறாதபடி, எவ்வளவுதான் போகாதபடி நம்மளை மதிலாக நம்மளை பிளாக் பண்ணா கூட இந்த பிளாக் என்ன பண்ணுவோம், தாண்டிடும். சின்ன வயசுல இந்த ஹை ஜம்ப் விளையாடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பசங்க பெரும்பாலும் விளையாடுவாங்க. குனியை வச்சுட்டு என்ன பண்ண, கையில் வைத்து தாண்டுவோம். ஒரு ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு குனியை வைக்கிறது, அப்புறம் கொஞ்சம் நிற்கிறது, அப்புறம் கழுத்து வரைக்கும் போகிறது, அப்புறம் உயரமா. சிலர்லாம் காலை கூட வேர்த்தி தாண்டாதபடி நிற்பானுங்க, இப்படி நிற்பானுங்க. அப்புறம் ஓடி எழுதப்படும், தலையை ஒரு அழுத்தழுதி தாண்டிடுவோம். ஸோ அப்போது நம்ம தாண்டக்கூடாதுக்காக நம்மளை தடை பண்ணுறோம். ஆனால் எவ்வளோ பெரிய மதில் ஆனாலும் இயேசு மாத்திரம் உங்களோட என்னோடு இருப்பாரானா தாண்ட செய்வார். ஆமே, இடித்துட்டு போகிறதில்ல, தாண்டு போக செய்வார். அதே போல் பாயறது, மக்களை எவ்வளோ திரளாய் நமக்கு பிரச்சனைகள் வந்தாலும் இந்த பிரச்சனை வழியை நடந்து போகிறதில்ல, பிரச்சனையை பார்த்து பின்னாடி ஓடி போகிறதில்ல, அந்த பிரச்சனைக்குள்ளே அப்படியே பாயறது. அந்த சேனைக்குள்ளே பாயிருந்தான்னா ஆகும், பாயறதை பார்த்தா எல்லாம் பின்னிட்டு போவோம். ஐயோ, இவன் விழுந்தான்னா நம்ம என்ன ஆயிடுவோம், நசிக்கிறேன். ஏன்னா விழுகிறது யாரு, நம்ம அல்ல, இயேசு. ஆமே, இயேசுவோட பாய்கிறோம். இயேசு சொன்னார், இந்த கல் எவன் மேல விழுமோ அவன் என்ன ஆமா, நொறுங்கிட்டு போவான். அதனால நம்ம போகும்போது கர்த்தருடைய தூதர் நம்ம முன்பாக போய்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அந்த இயேசு நம்மோடு சொல்லுங்க, அந்த இயேசுவே இந்த வருஷத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை நீர் என்னோடு இருக்கிறதுக்காக சோத்திரம். கரையில் உயர்த்தி கண்களை மூடி சொல்லுங்க, இயேசுவே இதோ உலகத்தின் முடிவு போல சதா நாட்டில் உங்களோடு இருக்குன்னு சொன்னேன். அந்த வார்த்தைப்படி என்னோடு இருக்கிறதுக்காக உமக்கு சோத்திரம், சோத்திரம். நான் பயப்பட மாட்டேன்ப்பா, நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே. நீ என்னோடு இருந்தா போதும். நீர் என்னை உங்க ரத்தத்தினால ரட்சித்திருக்கிறீரப்பா, ரத்தம் சிந்தி ரட்சித்திருக்கிறீர், காயங்களினால் என்னை சுகப்படுத்தி இருக்கிறப்பா. அந்த சுகம் எனக்கு தான். பலவீனம் என்னை படுக்க வைக்காது, வியாதி என்னை படுக்க வைக்காது. ஆண்டவரே கட்ட எல்லாம் மரண கட்டை உடைத்து, வியாதி கட்டை உடைத்து, சாப கட்டை உடைத்து முன்னேறி போவேன். இயேசுவினால, இயேசுவினால, வார்த்தையினால, ரத்தத்தினால, அபிஷேகத்தினால, வல்லமையினால. ஒரு சகல ரிபா சக தேகோரோ. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அந்த அபிஷேகம், ஹல்லேலூயா, மேலான அபிஷேகம் ஆண்டவர் மாத்திரம் ஊத்திட்டா போதும், பாத்திரம் நிரம்பி 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 வழியும். எத்தனை பேர் இதை காலையில் நிரம்பி வழிய வரீங்க? ஆமென், ஹல்லேலூயா. அந்த பெந்தகோஸ்து நானும் அனுபவத்தை தாருமே. பின்மாறி ஆவி என் மேல் ஊற்றுங்கப்பா, ஆவியா என் மேல இருங்க ஆண்டவரே. ஓ ஆவியா என் மேல இருங்க, ஆவியா என்னோடு இருங்கப்பா. ஆவியானவரே என்று நம்ம தாகத்தோடு பாடுற வேலையே கர்த்தர் நிரப்புவார். ஹல்லேலூயா. ஓ பாடுவோமா? பெந்தகோஸ்து அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவி ஊற்றுமே. பாடுவோம். பெந்தகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. பெந்தகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே.
தலபா நல்ல கையில தட்டி ஓ ரிகா தரபா தரபா அக்கினி போட வந்து அக்கினி போட வந்து அக்கினி போட வந்து அக்கினி போட வந்து கர்த்தர் அக்கினிமய நாவுகளை அனுப்புறது போல இந்த காலை வேளையில கர்த்தர் தம்முடைய அக்கினிமய நாவுகள் உங்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமருகிறது 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 ஒரு அஷக்கா தலதரபா ரிபா பாபா அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு ரிகா தரஷக்கா நாவை விட்டுக் கொடுங்கள் உங்க நாவை விட்டுக் கொடுங்கள் நாவை விட்டுக் கொடுங்கள் கர்த்தர் தருகிற பாஷையை தைரியமாக பேசுங்க இந்த உலகத்தில் ஆவியானவர் தான் நமக்கு துணையாளர் அந்த துணையாளரை பெற்றுக்கொள்ளுங்க 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 ரிபா ஷபா பேகோ ரோஹோ ரிபா பாபா பாபா ரிகலோ தோரோ மோனோ கோலோ மோதரபோ எல்லா கட்டுகளும் முறிக்கிறார் இந்த அபிஷேகத்தினால நுகங்கள் முறிகிறது நுகங்கள் முறிகிறது சாபங்கள் முறிகிறது எல்லா வியாதி கட்டுகள் முறிகிறது எல்லா மரண கட்டுகள் முறிகிறது ஓ ராஷாகா தாராபா ரிபோ தோரபோ அக்கினி வருகிறது அக்கினி வருகிறது அக்கினி மேல வருகிறது ஓ ராஷாகோ தோரோ ரிபா பாபா பாபா ரிபோ தோலோ கோரோ பயம் என்னும் பயங்கள் உடைகிறது ஓ ராஷாகா தாலாபா ரிபா நம்பிக்கை உண்டாகிறது விசுவாசம் உண்டாகிறது ஓ ராஷாகா தாலாதரபா காலாபா இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்வதற்கு உங்களை வழிநடத்துவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டது அந்த பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் எப்போதும் உங்களோடு இருப்பார். அந்த துணையாளர் உங்களோடு இருப்பார். உங்களை வழிநடத்துகிறவர், துன்ப நேரத்தில் உங்களை தாங்குகிறவர், கண்ணீரை நேரத்தில் கண்ணீரை துடைக்கிறவர், காயப்படுத்தின அந்த காயத்தை ஆற்றுகிற கனிவோடு நடத்துகிறவர், அபிஷேகத்தை ஊற்றுகிறவர், உங்களை ஆற்றல் படுத்துகிறவர். அவர் உங்களோடு இருக்கிறார். அவர் இல்லாம இந்த உலகத்தில் வாழவே முடியாது. யாரெல்லாம் இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்கு எனக்கு ஒரு துணை வேணும், அது பரிசுத்த ஆவியானவருடைய துணை. கால வேளையில பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வர விரும்புகிறார், உங்களை நிரப்ப விரும்புகிறார். நீங்க அவருக்கு உங்க சரீரத்தை தருவீங்களா, உங்க உள்ளத்தை தருவீங்களா? கர்த்தர் காலை வேளையில ஆவியானவர் இந்த மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் எனக்கு சாட்சியா இருக்கிற ஒரே ஒரு நீங்க தான். கர்த்தர் உன்னை நான் உங்களை வழிநடத்த என்னால் அன்றி கர்த்தரால் அன்றி இந்த உலகத்தில் முன்னேறி செல்ல துணை செய்கிறது யாரும். ஓ தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே. ஆவியானவர் நடத்துகிறார், ஆவியானவர் நடத்துகிறார். ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடும்
கையில தட்டி என்றென்றும் நடத்துவார். பயப்படாதீங்க. என்றென்றும் நடத்துகிற ஆவியானவர் உங்க கரத்தை பிடித்திருக்கிறார். இந்த வருஷம் முழுவதும் நடத்துவார். துதிகன மகிமை இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அமைதியாக உட்காருவோம்.